கொஞ்ச நாள் போரு தலைவா, ஒரு வஞ்சி கொடி இங்கே வருவா, கண்ணீரண்டில் போர் தொடுப்பா, அந்த வெண்ணிலவ தோக்கடிப்பா. என்ன பண்ண போறேன் நான், என்ன பண்ண போறேன், என்ன பிசினஸ் பண்ண இன்னைக்கு, என்ன பிசினஸ் பண்ண, காத்திருக்கேன் வாசல் ஓரமா, ஐடியா ஒண்ணும் சிக்கவில்லை ரொம்ப நேரமா. விறகு வந்தலையோ விறகு 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 வந்தலையோ விறகு விறகு நல்ல காஞ்ச விறகுமா வாங்கிக்கிறியா? யோ காலங்காத்தால வீட்டுக்கு முன்னாடி விறகு கொண்டு வரியா ஐயா, நான் போற காரியம் விளங்குமா? இவ பெரிய இவ போனாலே அந்த காரியம் விளங்காது, இதுல இவ வேற போய் விளங்க வைக்கிறாளா விளங்க. ஏம்மா வீட்டுல சோறு பொங்குறதுக்கு விறகு வாங்குறியான்னு கேட்டா காலங்காத்தால என் மேல எரிஞ்சா விழுந்துட்டு இருக்க. யோ விறகு வேண்டாம் சிறகு வேண்டாம், இடத்த காலி பண்ணியா. ஏம்மா உனக்கு என்னமா தெரியும், வீட்டுல இருக்கு உன் புருஷன் வர சொல்லு, அவன் தான் நேற்று விறகு கொண்டு வர சொன்னான். என் புருஷன் என்ன சொல்றது, நான் சொல்றேன் விறகு வேண்டாம். வீட்டுல சோறு பொங்க தானே விறகு இருக்கா இல்லையான்னு தெரியும், உன் புருஷன் தானே பொங்கி போடுறான், தின்னுட்டு வெட்டியா திண்ணையில உட்காந்து வெட்டி நியாயமா பேசிட்டு இருக்க, கூப்பிடுமா அவனை. அட பரதேசி கிளட்டு பேலே, இப்படி கழுவுன்னு கழுவி ஊத்துறானே, சரி புருஷனே கூப்பிட்டுருவோம். யோ இங்க வாயா, இந்த விறகுக்கார தாத்தா உன்னை தேடுறாது. டேய் புருஷா உன்னதாவா. சூப்பர் சூப்பர், மரியாதை சும்மா மண்டையை புழக்குது. யோ ஏன் புருஷன் நான் எப்படி வேணாலும் கூப்பிடுவேன், உனக்கு என்னையா? அதானே விறகு கிட்ட வாங்கி 2 போடு போடனாலும் போடு, எனக்கு என்ன கவலை. பின்னாடி காட்டு கத்து கத்திட்டு இருக்க, உள்ள வேலையா இருக்கல. யோ இந்த தாத்தாட்ட தான் வழக்கமா விறகு வாங்குவியா, சும்மா எகிரின்னு எகிறாரு, உங்ககிட்ட தான் ஏதோ பேசணுமா? வாங்க பெரியவரே வாங்க, உள்ள கொஞ்சம் வேலையா இருந்தேன். உள்ள என்னப்பா ஆபீஸ் ஒர்க் பண்ற மாதிரி உன் பொண்டாட்டி உள்பாவடியை துவச்சிக்கிட்டு இருப்ப, அப்படி இல்லைன்னா அவ காப்பி குடிச்சு வச்சு டம்ளர் கழுவிக்கிட்டு இருப்ப, தெரியாதாடா உன்னை பத்தி எனக்கு? யோ எங்க தாத்தா வயசா இருக்கேன்னு சொல்லி உன்ன மரியாதையை விட்டுறேன், என் வீட்டுக்காரர் உள்ள ஜாம் இருப்பாரு தெரியுமா? உன் வீட்டுக்காரர் தான் உன் வீட்டுல எச்சு தட்டு கழுவுறான்னு இந்த ஊருக்கே தெரியும், என்கிட்ட என்னமா எகிர்ற? வழக்கமா விறகு வாங்க இல்லையா, இன்னைக்கு விறகு வேணாமா வேணாமா அதை சொல்லு. ஆமா பெரியவரே, நேத்து கொண்டு வந்த விறகு நல்ல நீட்டா கரெக்டா நீட்டுக்கு இருந்துச்சு, அடுப்புல தள்ளுறதுக்கு வசதியா இருந்துச்சு. இந்த விறகு என்ன யானைக்கு கொனையா இருக்கு, இந்த அடுப்புக்குள்ள வச்சு அந்த அடுப்புக்குள்ள போகும் போல. சேச்சே, இந்த விறகெல்லாம் பார்த்தா எனக்கு ஏதோ மான்கம்பு நெளிஞ்சு போற மாதிரியே இருக்கு, இந்த விறகு வேண்டாம். ஐடியா சிக்கிருச்சு, மான் கொம்பு நெளிஞ்சு போற மாதிரி இருக்குது இந்த விறகு. இந்த விறகை வச்சு இன்னைக்கு நாம ஒரு மஜா பண்ணிட வேண்டியதான். வேண்டாம் தாத்தா, இந்த மாதிரி நெளிஞ்ச விறகு வச்சு நான் என்ன பண்றது, நான் என்ன மான்கராத்தை வாட போறேன்? ஆமா நேர விறகு கொண்டு வந்தா மட்டும் உன் பொண்டாட்டிய சோறு பொங்க போறா, நீ தானே பொங்க போறா, மூடிக்கிட்டு வாங்கி வை. யோ தாத்தா, இருந்தாலும் உமக்கு இம்புட்டு கொழுப்பு ஆவாதியா? என்னங்க இந்த மாதிரி வயசானவங்க கிட்ட நம்ம கோவப்படக்கூடாது. பாத்தீங்கன்னா இந்த வயசுலயே அவங்க முடி நரைச்சதுக்கு அப்புறமா உழைச்சு சாப்பிட நினைக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க விறகு போய் குறை சொல்றீங்களே, வாங்கி வைங்க. ஆமாண்டி, இந்த மாதிரி இறக்கப்பட்டு வாங்கி வை. அடுப்புல நீயே விறகு தள்ளுற, நான் தானே தள்ளுறேன், எனக்கு தான் கஷ்டம் தெரியும். இக்கட ஜூடியா. யோ கூறுகட்ட மடம் சாம்பிராணி, நான் சொல்றதுல ஒரு காரணம் இருக்கியா, முதல்ல இந்த விறகை வாங்கி வை, அப்புறமா வீட்டுக்குள்ள போய் எனக்கு என்ன காரணம்னு சொல்றேன். சரிடி சரி தாத்தா, இந்த விறகு கட்டை இறக்கி வச்சுட்டு போங்க, காசை நாளைக்கு வாங்கிக்கோங்க. சரிப்பா, இந்த கட்டு 25 ரூபா, நாளைக்கு வரும்போது மறந்துடாம காசை எடுத்து வச்சிரு. 25 ரூபா தானே, கண்டிப்பா கொடுத்துரு. என்ன இவ ஒரு கட்டி 20 ரூபான்னு சொன்னாலே ஜிங்கின்னு ஆடுவா, இன்னைக்கு 25 ரூபான்னு சொன்னாலும் இழிச்சுக்கிட்டு வாங்குறா, என்னன்னு தெரியலையே. சரி என்னவா இருந்தாலும் இருக்கு, நமக்கு விறகு வித்துருச்சுல அதுவே போதும். ஏண்டி சின்ன பொண்ணு, இந்த கோணல் மான விறகு வச்சு என்னடி ஐடியா போட்டிருக்க? யோ என்ன பிசினஸ் பண்ணனு யோசிச்சுட்டு இருக்கும்போது விறகு கட்டு கொண்டு வர தாத்தாட்ட விறகெல்லாம் பாக்குறதுக்கு மான் கொம்பாட்ட வளைஞ்சு நெளிஞ்சிருக்குன்னு சொன்னல, அதை வச்சுதான் ஒரு ஐடியா போட்டிருக்கேன். அதுக்காக விறகு என்ன மான் கொம்புன்னு சொல்லியாடி விற்க முடியும்? யோ மான் கொம்பை யார் நேர்ல பாத்துருக்கா, அதுவும் காஞ்சி இந்த மாதிரி விறகாட்டம் தானே இருக்கும். சோ இந்த விறகையே மான் கொம்புன்னு சொல்லி வித்துடலான் இருக்கேன். போய் கொஞ்சம் சனலும் வார்னிஷும் வாங்கிட்டு வாயா, மேலோட அடிச்சு பல பலன் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோயேன், பாக்குறவங்க எல்லாம் பல்ல அழிச்சுக்கிட்டு வாங்கிட போறாங்க. சின்ன பொண்ணு, இந்த மாதிரி பிசினஸ் ஐடியா வச்சிருக்க உன்கிட்ட புருஷனா வேலை செய்யறதுல ரொம்ப பெருமையா நினைக்கிறேன்டி. யோ இப்படி வளவலன்னு பேசிக்கிட்டு இருந்தா எப்படி, நான் சொன்ன பொருள்லாம் விறுவிறுன்னு வாங்கிட்டு வாயா, அப்பதான் வியாபாரத்துக்கு போக முடியும். பரவாயில்ல, இந்த வளைஞ்சு நெளிஞ்ச விறகு வாங்கினதுலையும் நமக்கு இன்னைக்கு லாபம் தான், அவவே எடுக்கிற முடிவு நமக்கு நல்ல ஜாதகமா தான் இருக்கு. சின்ன பொண்ணு செம்மையா ரெடி பண்ணிட்டியே, வார்னிஷ் அடிச்சோன்னா ஒரிஜினல் மான்கொம்பு மாதிரியே இருக்கு பாக்குறதுக்கு. ஆமா இத பாக்க அப்படிதான் இருக்கு. இனிமேல் தாராளமா கம்பெடுத்து வந்த சிங்க யாரே, அந்த கர்ணனுக்கு தம்பி இவன் பாருன்னு இந்த மான்கொம்பு வச்சு சீன் போடலாம் ஐயா. சரிடி, மதியத்துக்கு என்ன பண்ணணும் சமையலுக்கு? யோ இந்த மாதிரி வெறும் குச்சத்தான் நான் இப்போ மான் கொம்புன்னு சொல்லி விற்க போறேன், வரும்போது நிறைய காசோட வருவேன். பக்கத்து வீட்டுல கடன் உடனே வாங்கியாச்சு, 1000 மீனை வாங்கி சும்மா மணக்க குழம்பு வச்சு வையா, வந்து ஒரு பிடி பிடிச்சி அப்புறமா கடன் திருப்பி கொடுத்துக்கலாம். சரிடி சின்ன பொண்ணு, நீ போய் வியாபாரத்தை பாரு. ராணிகா என்னடி சின்ன பொண்ணு, என்ன ஏண்டி ஸ்கூல் எல்லாம் லீவ் விட்டாங்க, வீட்டுக்கு விருந்துக்கு ஆள் வந்திருக்காங்கடி, இப்படி வெட்டியா நின்று பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு நேரம் இல்லடி. என்ன ராணியக்கா நீங்களே இப்படி சொன்னா எப்படி, நான் வியாபாரத்தை பார்க்க அடுத்த தெரு போனேன்னு சொன்னாலும் விடாம இழுத்து வச்சு பேசிட்டு இருப்பீங்க, இன்னைக்கு என்னடா போன்னு துரத்துறீங்க, என்கிட்ட இருக்க விஷயத்தை தெரிஞ்சா அப்படி துரத்த மாட்டீங்கக்கா. என்னக்கா இது ரொம்ப நேரமா வெளியில நின்று பேசிட்டு இருக்கீங்க? வேற ஒண்ணும் இல்ல வாணி, நான் தான் அடிக்கடி சொல்லுவேனே,
சின்ன பொண்ணுன்னு ஒருத்தி எங்க ரொம்ப க்ளோஸ், அவ கிட்டதான் எல்லா பொருளையும் வாங்குவோன்னு. அவதான் இப்ப வியாபாரத்துக்கு வந்திருக்கா. அதான் இந்த சின்ன பொண்ணு அக்காவை எனக்கு நல்லாவே தெரியுமே. நேத்து கூட ஒரு ஹெலிகாப்டர் வாங்கிட்டு வந்தால, அது இவங்க கிட்டதான். சுத்தமா ஓடவே இல்ல. ஐயோ ராணியக்கா தங்கச்சி வாணியக்கா கிட்ட இன்னைக்கு பஸ்ஸமா மாட்டிக்கிட்டோம். வழக்கமா உள்ளூர்காரங்களை தான் ஏமாத்துவோம். இன்னைக்கு வெளியூர்காரங்க வேற நம்மளை சேர்ந்து கும்முன்னு கும்ப போறாங்க. பாக்குறதுக்கு நீங்க 2 பேரும் ஒண்ணு போல இருக்கீங்க. என்ன பேர் கூட வாணி ராணி, ரொம்ப சூப்பரா இருக்கு. பாக்குறதுக்கு நானும் எங்க அக்கா ஒண்ணு போல இருக்குங்கிறதுக்காக எப்பவுமே எங்க அக்காவை ஏமாத்திட்டு இருக்க நீங்க. இப்ப என்னையும் ஏமாத்திட்டீங்க, அப்படிதானே சின்ன பொண்ணு அக்கா? ஏண்டி இதுக்கெல்லாம் ஏண்டி அழுகுற? பின்ன என்னக்கா, உன் பிள்ளைகளுக்கு ஆசையா நான் ஹெலிகாப்டர் வாங்கிட்டு வந்தேன்க்கா. அது ஓடலன்னே உன் பிள்ளைய மனசு உடைஞ்சு போச்சு. எனக்கு ரொம்ப கவலையாயி போச்சுக்கா. ஐயோ அக்கா சாரி என்னை மன்னிச்சிருங்கக்கா. நான் உண்மையிலே வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணி வித்தேன். ஆனா வரும்போது ஏதோ பார்ட்ஸ் எல்லாம் உடஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்க்கா. இதுல யா மிஸ்டேக் எதுவும் இல்லக்கா. நேத்து விக்கிறதே டூப்ளிகேட் பொருள்னு தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு எதுக்கு திரும்பவும் வியாபாரத்துக்கு வந்திருக்கியே? ஏண்டி சின்ன பொண்ணு, அதை என் தங்கச்சி சொல்லிட்டல்ல, கிளம்பு காத்து வரட்டும். ராணியக்கா முதல்ல நான் இன்னைக்கு என்ன விற்க வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கோங்க. உண்மை மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க வேண்டானே சொல்ல மாட்டீங்கக்கா. சரிடி, அப்படி இன்னைக்கு என்னதான் விற்க வந்திருக்க அதையும் சொல்ல கேட்போம். ஏக்கா அந்த காலத்து எம்ஜிஆர்ல இருந்து இந்த காலத்து விஜய் அஜித் வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்றது இதான்க்கா. ஐயா, எங்க அக்கா வீட்ல கேஸ் சிலிண்டர்லாம் இருக்கு. இந்த மாதிரி விறகு குச்சி வச்சுலாம் நாங்க அடுப்புல வச்சு சமைக்க வரது கிடையாது. ஆஹா ராணியக்காவோட இந்த வாணியக்கா ரொம்ப ஷார்ப்பா இருக்காங்களே. அடுப்புல வைக்கிற விறகு குச்சி தான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களோ? ஆமாண்டி, விறகு வித்தாலும் ஒரு கட்டா விக்கலாம். அது என்னடி 2 குச்சி மட்டும் கட்டி வித்துட்டு இருக்க? இப்படி எல்லாம் வித்தா எப்படி கட்டுப்படி ஆகும்? கடுப்பேத்துறீங்க மயிலாடுங்கிற மாதிரி. என்னக்கா இது? இதை பார்த்தா உங்களுக்கு அடுப்புல வைக்கிற விறகு குச்சி மாதிரியே இருக்கு. மான் கொம்புக்கா, மான் கொம்பு. என்னது மான் கொம்பா? மான் கொம்பு, மாட்டு கொம்பு, யானை தந்தம் இதெல்லாம் வச்சு என்ன பண்றது? சும்மா அழகு, இதெல்லாம் தேவையில்லாத ஒரு பொருள். என்ன வாணியக்கா இப்படி சொல்லிட்டீங்க? மான் கொம்பு வச்சிருக்கிறதுலாம் ஒரு வீர சாகசம் செய்யறவங்க தான் வச்சிருப்பாங்க. அதுவும் இல்லாம ஒரிஜினல் மான் கொம்பு எங்கேயுமே கிடைக்கிறது இல்ல. இதே மைசூர் அரண்மனைக்கு போய்கிட்டு இருக்கும்போது அங்க உள்ள மான் கொம்பை ஏலத்துல விட்டுட்டு இருந்தாங்க. சரி நமக்கு தெரிஞ்சவங்க யாருக்காச்சும் நாம இதை காசுக்கு விற்கலாமேன்னு சொல்லிட்டு அதிக விலை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். வேணா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா நான் இந்த மாதிரி பக்கத்து தெருவில் யார்ட்டையாவது போய் வித்துக்கிறேன். மான் கொம்பு வைக்கிறதுனா அந்த வீட்டுக்கே பெருமை. வேண்டானா விட்டுருங்கக்கா, நான் அடுத்த தெருவில் போய் வித்துக்கிறேன். ஆமா நேத்து நீ வித்த ஹெலிகாப்டரே சும்மா வானத்துக்கு பூமிக்கு சருன்னு பறந்துச்சு. இந்த மான் கொம்பு எப்பப்பா எங்களை குத்துனாலும் குத்திரும். நீ பக்கத்து தெருவிலே போய் வித்துக்க. வாணிக்கா நம்ம தெருவில் வேட்டைக்காரர் இருக்காருல்ல, அவர் வீட்டில் எரும தலையில இருந்து யானை தலை வரைக்கும் எல்லா தலையும் இருக்கு. அப்புறம் சிங்க பல்லு, புலி பல்லு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யானை முடி, யானை தந்தம் எல்லாம் வச்சிருக்காங்க. அவங்க பாரம்பரிய பொருளா நிறைய வச்சிருந்தாலும் இந்த மான் கொம்பு மட்டும் அவங்க கிட்ட இல்லைன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. பேசாம அவங்க கிட்டே நான் வித்துக்கிறேன். எல்லார் வீடும் சும்மா பெருமையா இருக்கணும்னா அந்த காலத்து பொருளை வச்சிருக்கிறதுனால தாங்க பெருமையா இருக்கும். உங்க வீட்டுல ஒரு பெருமை இருக்கட்டுமே நினைச்சேன். வேண்டான்னா விட்டுருங்க. அவங்களுக்கே பெருமைக்கே மேலும் பெருமை சேர்க்கிறேங்க மாதிரி அவங்க கிட்டே வித்துறேன்க்கா. வாணி இந்த மாதிரி பாரம்பரிய பொருள் வாங்குறதுன்னா எனக்கு ரொம்ப ஆசை. இது வரைக்கும் கிடைச்சதே இல்ல. நான் வாங்கிக்கிறேன்டி. ஏக்கா உனக்கெல்லாம் எவ்வளவு பட்டாலும் புத்தியே வராதுக்கா. ஏன் தான் திரும்ப இவங்க கிட்ட ஏமாறியோ? என்னமோ செஞ்சு தொலை. ஆமாண்டி சின்ன பொண்ணு, இந்த மான் கொம்பு என்ன விலை? ஏக்கா வழக்கமா ஏழை விடும்போது நிறைய பேர் இருப்பாங்களாக்கா, அதனால காசு அதிகமாயிருமா. அன்னைக்கு பார்த்து 2-3 பேர் தான் இருந்தாங்கக்கா. வெறும் 10,000 ரூபாய் தான்க்கா ஏலம் போச்சு. நல்ல வேலை என்கிட்ட காசு இருந்ததுனால சீக்கிரமே கொடுத்து வாங்கிட்டேங்க்கா. நீங்க இதை ஒரு 11,000 ரூபாய் கொடுத்து வாங்கினீங்கன்னா என் போக்குவரத்து செலவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்க்கா. ஐயோ இத பார்த்தா காஞ்சி போன விறகு குச்சி மாதிரி இருக்கு. அதை 2 கட்டி கொண்டு வந்து இப்படி 11 ரூபாய்க்கு விக்கிறாளே, இவன் நல்லா இருப்பாளா? 11,000? ஐயோ ஏக்கா வாங்காதக்கா சொன்ன கேளுக்கா. ஏக்கா நம்ம வேட்டைக்காரங்க வீட்டுக்கு மட்டும் போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நான் எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பாங்க. நீங்க தெரிஞ்சவங்களாச்சே அப்படின்னு சொல்லி உங்க வீட்டுக்கு வந்தேங்க்கா. அவங்க எல்லாம் 20,000 கொடுத்து கூட ஈஸியா வாங்கிடுவாங்கக்கா. நீங்க வாங்கலாம், எனக்கு கூட லாபம் தான். சரிக்கா நான் போயிட்டு வரேன். என்ன சின்ன பொண்ணு இப்படி பொசுக்கு கோவப்படுற? 11,000 தானடி, உடனே அவன் அக்கௌண்ட்ல ஜிபே பண்ணி விட்டுறேன். இந்த மான் கொம்பை கொண்டாடி என் வீட்டுக்கே பெருமை சேர்க்க போறது இந்த மான் கொம்பு தாண்டி. இந்தாங்கக்கா, நீங்க சொல்லி நான் தராம இருப்பேனா? சரிக்கா போயிட்டு வரேன். இந்த காஞ்சி போன 2 குச்சை 11,000 கொடுத்து வாங்கிருக்கியே, உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்காக்கா? இதுல என்ன டவுட்? அறிவு இருந்தா இவங்க நான் விக்கிற பொருளை இன்னுமா வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான் ஆல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.